சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்த மின் சிகரெட்டுகளை தேசிய எல்லை பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கோத்தபாரு, கோலத்திரங்கானு ஆகிய பகுதிகளில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதுவரை உள்ளூர்வாசிகள் 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர்களில் 2 பெண்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் தேசிய எல்லையில் மின் சிகரெட்டுகள் விற்பனையில் ஈடுபட்டதாக தாய்லாந்து நாட்டு ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக மின் சிகரெட்டுகளை வெளிநாட்டில் இருந்து கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 25 முதல் 51 வயதுக்கு உட்பட்ட சம்பந்தப்பட்ட 10 உள்ளூர்வாசிகள் இச்சோதனையில் கைது செய்யப்பட்டனர். 2600 மின் சிகரெட்டுகளுடன் 548 உபகரணங்கள், 46 பெட்டிகள், லேசர் எந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அவற்றின் மொத்த மதிப்பு 31,90,000 என்றும் கணக்கிடப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 10 பேரையும் மேலதிக விசாரணைக்காக காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தேசிய எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.